காடை ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தயிர், உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து சாஃப்டாக வேகும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 வெங்காயம், கறிவேப்பிலை, உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். அப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஊற வச்சு அந்த காடையை சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து அந்த காடை நல்லா வந்து வதங்கணும். அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் ஊற்றினாவே போதும். அதுவே வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா வந்து வெந்துச்சு காடை வந்து. இப்போ வந்து நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ.